நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே விசிபிள் ஆகும் அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அந்த வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிளே தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி பிக் இமோஜி சென்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 16 MB தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு தான் கூட்டிகிட்டு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு இமோஜி வந்து ஸ்மைல் க்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இருங்க, இன்டர்ஃபேஸ் உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டாப் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எமோஜி ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஃபியூச்சர்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ சோசியல் மீடியா மாதிரி இருக்க ஃபேஸ்புக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோசியல் மீடியாவில் இருக்க எல்லா இமோஜியும் கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம்ப்பா, எந்த இமோஜி வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிக் டைப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எமோஜியாகவே என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த எமோஜி சென்ட் பண்ணுங்க. இந்த கை மாதிரி இருக்கிறது ஒரு எமோஜி செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஹார்ட்டின் போட்டிருக்கு பாருங்கள் ஐயில், அந்த எமோஜி வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணலான்ருக்கேன். ஸோ சென்ட் பண்ணோன்னா உங்களுக்கு கேட்கும் இவ்வளோ பெரிய எமோஜி வேணுமான்னு கேட்கும். ஸோ ஆமாம், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எந்த பேக்ரவுண்ட் வேணும் கேட்கும். இப்போ ரெட்னா வச்சுக்கலாம், ப்ளூனாலும் ப்ளூ வச்சுக்கலாம். ஸோ எந்த பேக்ரவுண்டும் உங்களுக்கு எமோஜி சூட் ஆகுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிரான்ஸ்மிட்டில் சென்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டு தேவை எனக்கு. ஸோ செலக்ட் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜில் வேணாலும் அனுப்பிக்கலாம், மெயிலில் வேணாலும் அனுப்பிக்கலாம், கம்போஸ் பண்ணிக்கலாம், ஆக்டாஸில் அனுப்பிக்கலாம். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் தான் ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்பணும். ஸோ வாட்ஸ்அப் நான் அனுப்பிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் இதை கூட நீங்கள் ஸ்டேட்டஸாக கூட வச்சுக்கலாம். இல்லை இது பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுறது மூலம் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிக்சராக தான் சென்ட் ஆகும். நீங்களே பார்க்கலாம். இப்போ இந்த இமோஜி நான் அனுப்புகிறேன் பாருங்கள். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அனுப்புகிறேன். டேட்டா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதான் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இவருக்கு நான் அனுப்புகிறேன். இப்போ இந்த நம்பருக்கு அனுப்புகிறேன். ஸோ அனுப்பிட்டு டிக் ஐக்கான் கொடுத்தனா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து சென்ட் ஆகும். இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த எமோஜி இங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் வாட்ஸ்அப்பில் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி வந்து சின்ன சின்ன எமோஜி சென்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு பெரிய பெரிய எமோஜி சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கேள்வி மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லி நம்ம பிளே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.